வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 1ல அதாவது கரிம வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள், வேதி கணக்கீடுகள் இதில் உள்ள புத்தக வினா 31 பார்க்க போகிறோம். மோலார் நிறைகளை கணக்கிடுதல், அதாவது யூரியா, அசிட்டோன், போரிக் அமிலம், கந்தக அமிலம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட மூலக்கூறு வைப்பாடும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? யூரியானா அதோட மூலக்கூறு வைப்பாடு என்னன்னு தெரியும்னா NH2 CO NH2. சரியா? இந்த மூலக்கூறு வைப்பாடு தெரிஞ்சாதான் நம்ம மோலார் நிறையை கணக்கிட முடியும். சரியா? இப்போ எந்த எலமெண்ட் எடுக்கமோ அதுக்கு அணு நிறை தெரியணும். இப்போ நைட்ரஜன் எலமெண்டா இருக்கு. நைட்ரஜன் நம்ம போட்டுட்டோம்னா அது எத்தனை அணுக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலக்கூறுல 2 அணுக்கள் நைட்ரஜன் இருக்கு. இந்த 2 போடுங்க. அதோட அணுநிறை, நைட்ரஜனோட அணுநிறை 14ன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கூடணும். சரியா? அதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்குன்னா, ஹைட்ரஜன் இங்க பாருங்க எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 2 + 2 4. ஹைட்ரஜன் 4 அணுக்கள் இருக்கு. அதோடைய அணுநிறை 1 தான். சரியா? அடுத்து கார்பன் பாருங்க, கார்பன் ஒரே ஒரு அணு தான் இருக்கு. சின்னு போட்டுக்கோங்க. ஒரு அணு போட்டு அதோட அணுநிறை 12. அடுத்து என்னன்னு பாருங்க, அடுத்து மொத்தமே என்னது நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன். அடுத்து என்ன இருக்கு, ஆக்சிஜன் அணு இருக்கு. சரியா? ஆக்சிஜன் ஒரே ஒரு அணு தான் இருக்கு. அதோடைய அணுநிறை 16. சரியா? மொத்தம் 4 அணுக்கள் இருக்கு. ஹைட்ரஜன் 4 அணுக்கள் இருக்கு. நைட்ரஜன் 2 அணுக்கள் இருக்கு. கார்பன் ஒரே ஒரு அணு தான் இருக்கு. ஆக்சிஜன் என்னது, ஒரே ஒரு அணு தான் இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை பெருக்கணும். 2 × 14 28. 4 × 1 4. சரியா? 1 12 12. 1 16 16. இப்போ இதை நம்ம கூட்டணும். 4 2 8. 8 4 12. 12 8 20க்கு 2. 2 மேலே போட்டுருங்க. சரியா? 20க்கு 0 போடுங்க. 2 மேலே போட்டுருங்க. 4 4 1 5 6. மொத்தம் என்னது 60. இப்போ மூலக்கூறு நிறைன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதணும்னா g/molன்னு எழுதி கொள்ளணும். சரியா? மோல்ங்கிறது ஸ்மால் தான். அல்லது நம்ம தமிழ்ல எழுதணும்னா யூனிட் g/mol. அதோட யூனிட்டையும் சேர்த்து எழுதிடணும். சரியா? இப்போ அதே மாதிரி நம்ம போரிக் அமிலம் அசிட்டோன் இருக்கு. அசிட்டோனோட மூலக்கூறு வைப்பாடு எழுதுங்க. 2. அசிட்டோனோட மூலக்கூறு வைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3CO CH3. இதுதான் அசிட்டோனோட மூலக்கூறு வைப்பாடு. பக்கத்தில் வேணா அசிட்டோன் நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ அசிட்டோன்ல கார்பன் எத்தனை அணுக்கள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3. இப்போ கார்பனோட குறியீடை போடுங்க. 3 அணுக்கள். அதோட அணுநிறை 12. கார்பன் அணுநிறை 12. அடுத்து என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. மொத்த ஹைட்ரஜனுடைய குறியீடு H. 3 அணுக்களை 3ஐயும் கூட்டினா 6. 6 × 1. சரியா? அடுத்து என்ன அணுக்கள் இருக்குன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. ஆக்சிஜன் அணு ஒன்றே ஒன்று தான் இருக்கு. 1 × அதோடைய அணுநிறை 16. சரியா? இப்போ 3 12 36. 6 1 6 தான். சரியா? இங்க 1 16 16. சரியா? இப்போ 6 6ஐயும் கூட்டினா எத்தனை 8 வரும். 18 வரும். 3 6ஐயும் கூட்டினா மீதி 1 4. இது ஒரு 1 சேர்த்தா என்னது 5. 58. அசிட்டோனின் மோலார் நிறை, அசிட்டோனின் மோலார் நிறை எழுதுங்க. மோலார் நிறை ஈக்குவல் டு 58 மட்டும் போட்டக்கூடாது. அதோட யூனிட் என்னதுன்னா g/mol. சரியா? மோல்னு நம்ம ரைட் பண்ணிடணும். g/molன்னு எழுதிடணும். சரியா? அடுத்து போரிக் அமிலம் இருக்கு. போரிக் அமிலத்தோட அணுநிறை பார்க்கணும். சரியா? போரிக் அமிலத்தோட மூலக்கூறு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா H3CO3. சரியா? ஹைட்ரஜன் எத்தனை அணுக்கள் இருக்கு? ஹைட்ரஜனோட குறியீடு போடுங்க. 3 அணுக்கள். அதோடைய அணுநிறை 1. போரான் ஒரே ஒரு போரான் தான். அதனால 1 × அதனுடைய அணுநிறை 11. சரியா? ஆக்சிஜன் எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 3 அணுக்கள் இருக்கு. 3 × அதனுடைய அணுநிறை 16. இதை பெருக்கணும். 3 1 3. 1 11 11. சரியா? 3 16
48. இதை கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 61 வரும். சரியா? 9 9 2 62 2. சரியா? இப்போ 2னா 9 12க்கு 2 மீதி 1 6. சரியா? 62 வருது. 62 என்ன போடணும்? யூனிட்டோட போடணும். என்னது? கிராம் பெர் என்னது? மோல். அதாவது எடுத்து எழுதணும். போரிக் அமிலத்தின் மோலார் நிறைன்னு எடுத்து எழுதி நம்ம என்ன செய்யணும்? இப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கந்தக அமிலம். சரியா? கந்தக அமிலங்கிறது நமக்கு தெரியும். கந்தக அமிலத்தோட ஃபார்முலா என்னது? H2. சரியா? SO4. இதுதான் கந்தக அமிலத்தோட ஃபார்முலா. கந்தக அமிலத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 2 இருக்கு. சரியா? அதனுடைய அணுநிறை 1. சரியா? சல்பர் இருக்கு. சல்பர் எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 1 தான். அதோடைய அணுநிறை எத்தனை? 32. ஆக்சிஜன் இருக்கு. எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 4 அணுக்கள் இருக்கு. அதோடைய அணுநிறை ஆக்சிஜனின் அணுநிறை 16. சரியா? இப்போ பெருக்கணும். ஈர் 1 1 2. சரியா? 1 32 32. 4 16 64. சரியா? நம்ம இதை கூட்டினா என்ன வரும்? 2 4 + 2 6 6 2 8. சரியா? 6 3 9. சரியா? இதுதான் கந்தக அமிலத்தின் மோலார் நிறை. கந்தக அமிலத்தின் மோலார் நிறை ஈக்குவல் டு 98 மட்டும் போட்டக்கூடாது. அதோட யூனிட் என்னன்னா கிராம். சரியா? பெர் மோல். இது சேர்த்து நம்ம எழுதிடணும். சரியா?